தங்க கொழுக்கட்டை. பார்வதி ஒரு பெரிய தட்டில் கொழுக்கட்டை, இனிப்பு பாலாடை மேஜையில் வைக்கிறாள். பார்வதி: கணேஷா, எல்லா கொழுக்கட்டைகளையும் ஒரே நேரத்தில் சாப்பிடாதே, சரியா? விநாயகர் சிரிக்கிறார். சரி அம்மா, நான் ஒன்றை மட்டும் ருசிப்பேன். அவர் ஒன்றை, பிறகு இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறார். விநாயகர் கொட்டாவி விடுகிறார். ரொம்ப தூக்கம் வருது. நான் மரத்தடியில் தூங்க செல்கிறேன். தூணியதும் ஒரு கனவு வருகிறது. அதில் எல்லாம் இனிப்புகளாலான குலாப் ஜாமுன் மலைகள், ஜிலேபி பாலங்கள், லட்டு மரங்கள். விநாயகர் உற்சாகமாக: ஆஹா, இனிப்புகளால் ஆன உலகம், எந்த மாதிரியான இடம்! ஒரு ஒளிரும் கொழுக்கட்டை தேவதை தோன்றுகிறது. தேவதை: வரவேற்கிறேன் சிறிய கணேஷா. ஆனால் ஜாக்கிரதை, பகிர்ந்து கொள்பவர்கள் மட்டுமே இங்கே தங்க முடியும். அவர் ஒரு சோகமான முயல், பசியுள்ள அணில் மற்றும் தாகமுள்ள குரங்கை சந்திக்கிறார். விநாயகர்: இதோ ஒரு கொழுக்கட்டை சாப்பிடுங்கள், ஒரு ஜிலேபி துண்டு, ரசகுல்லா, நதியிலிருந்து ஒரு சிப். விலங்குகள் ஆரவாரம் செய்து கணேஷை கட்டிப்பிடிக்கின்றன. பேசும் மாமரம்: கணேஷா, நீ உன் இனிப்புகளை அன்புடன் பகிர்ந்து கொண்டாய். இனிப்புகளின் நிலம் உன்னை நினைத்து பெருமை கொள்கிறது. வானத்திலிருந்து ஒரு தங்க கொழுக்கட்டை மிதக்கிறது. கையில் ஒளிரும் தங்க கொழுக்கட்டையுடன் மாமரத்தின் அடியில் விநாயகர் விழிக்கிறார். பார்வதி நடந்து வருகிறாள். உனக்கு அது எங்கிருந்து கிடைத்தது? விநாயகர் சொல்லலாம்: